வணக்கம். உலக புகழ்பெற்ற விளக்கு கடை ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு சென்னை போரூரில் ஒரு கிளையும் அழகான காஞ்சி மாநகரத்தில் ஒரு கிளையும் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய போரூர் கிளையில் அருமையாக கோலாகலமாக பிரம்மாண்டமாக விளக்குகள் கண்காட்சி வடிவுக்கரசி அம்மாவால் துவங்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கு சீதா அம்மா குத்துவிளக்கேற்றி துவக்கி வச்சுருக்காங்க. அவங்க அழகாக விளக்கு கடையை பார்வையிட்டு ரொம்ப அழகழகான பிரம்மாண்டமான சிலைகளையும் விளக்குகளையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. அந்த பிரம்மாண்டமான விளக்கு கடை எக்ஸிபிஷன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பார்வையிலிருந்து நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். இது ஒரு விர்ச்சுவல் டூராக இருக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்களும் சரி, வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி, என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் இந்த விர்ச்சுவல் டூராக பார்த்துட்டு நேரில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கண்காட்சி 13ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்குது. காலையில் 9 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்து குடும்பத்தாரோடு போய் பார்த்து அழகாக இந்த விளக்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கி இந்த திருக்கார்த்திகை தீபத்தப்போ விளக்கொளி ஏற்றி அருமையாக அண்ணாமலையாரை அரோகரான்னு சொல்லி வழிபடலாம். காஞ்சிபுரம் அப்படின்னாலே காஞ்சி காமாட்சி நினைவுக்கு வரும், சங்கர மடம் நினைவுக்கு வரும், அதை தவிர பட்டுப்புடவைகள் நினைவுக்கு வரும், கொலு பொம்மைகளும் நினைவுக்கு வரும். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போது ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸும் உங்களுக்கு நினைவுக்கு முக்கியமான பதிவாக மனசில் பதிய போகுது. அந்த அளவுக்கு அழகான பிரம்மாண்டமான இந்த கண்காட்சியை நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். விளக்கு கடை ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸுடைய பிரம்மாண்டமான விளக்குகளின் அணிவகுப்பு மிகப்பெரிய கண்காட்சி காஞ்சியில் அருமையாக தொடங்கி இருக்குது. நீங்கள் குடும்பத்தாரோடு வந்து பார்க்கணும். 5 to 10% வரைக்கும் விளக்குகளுக்கு அவங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தர்றாங்க. இந்த ஆஃபரையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும். மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த கண்காட்சியினுடைய ஒரு ஓவரால் லுக் அண்டு என்னென்ன பொருட்கள் எங்கெங்கெல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டூராக காட்டணும்னு நினைக்கிறேன். வாங்க, கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு வர்றேன். ஃபுல்லாக முழுமையாக எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் எவ்வளோ குரூப்பிங் பண்ணி எவ்வளோ அழகாக டிஸ்பிளே இருக்குங்கிறத பார்த்து ரசிக்கலாம். வாங்க. கோயில்களுக்கு போனால் நம்ம பிரதட்சணமாக வருவோம். அந்த மாதிரி இப்போ நம்ம விளக்கு கடை ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அழகான காஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஷோரூமை ஒரு பிரதட்சணமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல்ல இந்த பகுதியிலேருந்து என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய காமதேனு பசுவிலேருந்து இப்படி இங்கே என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை அப்படியே நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம். வாங்க. சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய கற்பக விருட்ச மரத்திலிருந்து காமதேனு பசுவிலிருந்து கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுவை பார்த்து நம்ம இந்த வீடியோவை தொடங்குகிறோம். அஷ்டலக்ஷ்மிகளும் வரிசையாக இருக்க, புத்தர், பெருமாள், இங்கே ராதே கிருஷ்ணா, இப்படி இங்கே அடுக்கு விளக்குகள்லாம் நிறைய இருக்குது. அது பூரா கிளி விளக்காகவே இருக்குது பாருங்கள். பார்க்க ஆசையாக இருக்கிற மாதிரி எல்லாம் கிளிகளாகவே இருக்கிற மாதிரி. இந்த கொடி விளக்கு நிறைய பேர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு என்னை கேட்டிருக்கீங்க. ஸோ மகாலட்சுமி இருக்கக்கூடிய கொடி போன்ற தாமரை பீடம் இருக்கிற ஒரு விளக்கு. அடுத்தது வராகியம்மன் விளக்கு. விளக்கு கடைக்கே உரித்தான ஒரு பிராண்டிங்கான விளக்கு பார்க்குறது. காமாட்சி அம்மன் விளக்கு. வராகியம்மன் விளக்கே சிம்ம வாகனத்தில் அழகாக இந்த பீடம், சிம்மம் வந்து ஒரு பீடத்தை தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விளக்கு. சூலங்கள் இருக்க, கற்பக விருட்ச விளக்கு, அடுக்கு விளக்குகள் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக சிலைகள் எல்லாம் அழகழகாக விக்கிரகங்கள் நம்ம அருமையாக பார்க்க முடியுது. ஆண்டாளுடைய விக்கிரகம் நம்ம பார்க்குறோம். அடுத்து நர்த்தனம் ஆடக்கூடிய பிள்ளையார், காளிங்க நர்த்தனம் மாதிரி காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய பிள்ளையார் சுரூபம் பார்க்குறோம். துல்ஜாப்பூர் பவானியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்து இங்கே நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம். நம்ம இப்போது இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விளக்கு கண்காட்சிக்கு வர்றவங்களை மலர்கள் கொண்டு வரவேற்கிற மாதிரி பாவை விளக்குகள், அடுக்கு விளக்கு, குத்து விளக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விளக்கு. நடராச பெருமான் அங்கே இருக்கிறதுனால நந்தியம் பெருமான் அவரை பார்த்தபடி இருக்கக்கூடிய அழகான பீடத்தோடு அவர் அமர்ந்திருக்காரு. சூப்பரான நந்தியம் பெருமானை நம்ம இங்கே தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்
நிறைய விளக்குகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விளக்குகளை நம்ம பார்க்குறோம். பிரம்மாண்டமான விளக்குகளாகவும் இருக்கிறத பார்க்குறோம். கஜலட்சுமி இருக்கிறதும் அடுக்கு விளக்குகள் இருக்கிறதும் ஒரு பெரிய தாமரை பீடம். இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரியானது தான். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தாமரை பீடம். நம்ம மகாலட்சுமி இன்னும் வேறு சிலைகளை வைக்கணுன்னாலும் இந்த தாமரை பீடத்தில் அழகாக வைக்க முடியும். நர்த்தன விநாயகரை வச்சு அவங்க அழகான ஒரு விளக்கு ஏக தீபம் ஏற்றுற மாதிரியானது காட்டியிருக்காங்க. இங்கேயும் ரொம்ப சூப்பராக மலர்ந்துருக்கிற மாதிரி அழகாக அந்த இதழ்கள் விரிஞ்சிருக்கிற மாதிரி அதில் விளக்கேற்றக்கூடிய ப்ரொவிஷன். வழக்கம் போல் அந்த கிளிகளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான். இந்த பக்கம் யானை தூக்கி பிடிச்சு அதில் ஒரு விளக்கு, அதில் நல்ல ஆழமாக நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி விடிய விடிய ஏற்றலாம் அகண்ட தீபமாக. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிருஷ்ணஸ்வரூபங்கள் அழகழகாக இருக்கிறத பார்க்குறோம். காமதேனு பசுவும் ரொம்ப சூப்பராக அந்த கோமாதா 33 தேவர்களும் இதில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஸ்வரூபம் இங்கே பார்க்க முடியுது. ராதே கிருஷ்ணாவுடைய ஸ்வரூபங்களும் நம்ம பார்க்குறோம். இங்கே தசாவதார சிலைகள் எல்லாம் வரிசையாக, அஷ்டலக்ஷ்மி சிலைகள் வரிசையாக, அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிற மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபங்கள். அடுத்தது பிள்ளையார் முழுமுதற் கடவுளாக அருளாசி புரியக்கூடிய ஒரு அழகான ஸ்வரூபம். பார்த்திங்கன்னா 4 அடி 5 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பீடத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 5 அடி வந்துடுது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விநாயகரை பார்க்குறோம். குத்து விளக்குகள் இங்கே வெளியில் இருக்குன்னாலும் நம்ம உள்ளே போய் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட என்னோடய உயரம் 5.25 அடி 5.5 அடி 5.25 அடிக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விளக்கு. அந்த விளக்கு அடுத்தது அன்னப்பட்சி. நம்ம ஏற்கனவே கிளி விளக்குகள் அடுக்கு விளக்குகளாக பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அன்னப்பறவையினுடைய அடுக்கு விளக்குகள் பார்க்குறோம். இது அடுக்கு விளக்குன்னு தான் சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பல விளக்குகளுக்கு பெயரே தெரியலன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மகாலட்சுமி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் பாவை விளக்கு பொதுவாக நம்ம நின்ற திருக்கோலத்தில் தான் பார்ப்போம். இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவை. அப்படி மகாலட்சுமி மாதிரியே இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆனால் 2 கைகளுக்கு பதிலாக கிளிகள் இருக்கிற மாதிரி தோள்பட்டையில் 2 கைகளை உட்கார்ந்தபடி இருக்கிறது. அமர்ந்த திருக்கோலத்தில் பார்க்குறது சற்று வித்தியாசமான ஒரு விளக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பிரதட்சணமாக வரப்போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நடராச பெருமானுடைய தரிசனம். சிவகாமி தாயார் இன்றைக்கி ரொம்ப அழகான பிங்க் வித் ப்ளூவில் சூப்பராக அந்த புடவை கட்டு அழகாக நடராச பெருமான் கேட்கவே வேணாம். ரொம்ப சூப்பராக இருக்கார். விபூதி பட்டையெல்லாம் அருமையாக போட்டுக்கிட்டு அவருடைய கழுத்தில் போட்டுட்ருக்கிற அந்த நகையெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாக, அதே நேரத்தில் அவருடைய சலங்கைகள் கொஞ்சக்கூடிய வகையில் அருமையாக இருக்குது. அடுத்தது மாவடிவம்மன் தரிசனம்னு காமாட்சி கம்பாநதி காமாட்சியாக சிவபெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் வராகி அம்மனுடைய தரிசனம். இந்த விரலி மஞ்சள் அணிந்துக்கிட்டு சூப்பராக நிறைய வளையல் கோத்து மாலையாக போட்டுக்கிட்டு அழகாக தரிசனம் கொடுக்குறாங்க. பாலாம்பிகை தரிசனம், முருகப்பெருமானுடைய தரிசனம். பாவை விளக்குகள் 2 பக்கமும் இருக்க இப்படி ஒரு திவ்ய ஸ்வரூபத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்றோம். இப்போ நம்ம பிரதட்சணம் வரப்போகிறோம். நடராச பெருமான்டேந்து எதிரில் வந்தால் நிறைய ட்ரெடிஷ்னலான விளக்குகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வித்தியாசமாக மூகாம்பிகை விளக்கு வேறு மாதிரி ஸ்வரூபத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம அழகாக ஒரு வித்தியாசமான திருக்கோலத்தில் இருக்கிற மூகாம்பிகை பார்க்குறோம். தர்மசாஸ்தா ஐயனுடைய விளக்கு கார்த்திகை மாதம்ங்கிறதுனால பூரணை புஷ்கலை சமேத தர்மசாஸ்தாவுடைய விளக்கு. காமாட்சி அம்மன் அப்படின்னு நிறைய சப்தமாதர் விளக்கும் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் க்ளோஸ்அப் காட்டுறேன். இப்படி நிறைய விளக்குகள் இங்கே அணிவகுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ட்ரெடிஷ்னல் விளக்குகள். ட்ரெடிஷ்னல் விளக்குலேயே பெரிய பெரிய சைஸஸில் இருக்கிற விளக்குகள் பார்க்குறோம். ஒரு பக்கம் வால் ஹேங்கிங்ஸோடைய அணிவகுப்பு. என்ன தான் இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி அவ்வளோ வால் ஹேங்கிங்ஸ்.
ஒன்றொன்றுமே ரொம்ப ரொம்ப அழகாக யார் யாருக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய வால் ஹேங்கிங்கை இங்கே நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அடுத்தது இன்னொரு பிரம்மாண்டமான கிளி விளக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த கிளி விளக்கே இவ்வளோ கிளிகள் ஒரு மரத்தில் அத்தனை கிளிகளும் வந்து அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுரூபத்தில் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருட்களையும் நம்ம ரசித்து பார்க்க போகிறோம். ஒரு விஷுவல் பார்த்துட்டோம். இங்கே மகாலட்சுமி தாயாரை பீடத்தில் அமர்த்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 4 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிலை. உள்ளே வந்த உடனேயே நிறைய விநாயக பெருமானுடைய சுரூபங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகருடைய அணிவகுப்பே, விநாயகர் மத்தளம் வாசிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறது, ட்ரெடிஷ்னலான விநாயக பெருமான் அப்படின்னு விநாயகருடைய அணிவகுப்பு முழுமையாக நம்ம பார்த்து ரசிக்க முடியுது. விநாயக பெருமானோட மகாலட்சுமி தாயாரும் இணைஞ்சிருக்கிற மாதிரியும் பார்க்குறோம். எப்படி இவர் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாங்க. இவர் விநாயக பெருமான் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அழகாக அவர் அந்த வண்டியில் போகிறார். மான் இழுத்துட்டு போகிற வண்டி. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திருவாட்சி பீடத்தோடு வரக்கூடிய பிரபாவளியை நம்ம பார்க்க முடியுது. சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு பீடங்களும் நிறைய பார்க்க முடியுது. இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1/2 அடி உயரத்துக்குள்ள சின்ன சின்ன விக்கிரகங்களை நம்ம இங்கே வைக்க முடியுங்கிற மாதிரி இந்த ஷேப் ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்க நல்ல லுக்கோட எந்த சிலை வச்சாலுமே பாந்தமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. நடுநடுவில் அங்கங்கே கிளிகள் வந்து இந்த விளக்க பிடிச்சிட்ருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பெருமாளுக்குரிய சொரூபங்கள் எல்லாம் இங்கே பார்க்க முடியுது. இந்த காற்றில் இந்த இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் பெருமாள் சொரூபங்கள். லக்ஷ்மி நரசிம்மர், அதுலேயே நிறைய சைஸஸ். கருடாழ்வார் பெருமாளையும் அம்பாளையும் தாங்கிட்டு இருக்கிறது. நித்திய கல்யாண பெருமாள் மகாலட்சுமி தாயாரை தூக்கிட்டு இருக்கிறது. இப்படின்னு ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு இவ்வளோவும் இங்கே லக்ஷ்மி வராகர் பாதங்கள் மட்டுமே எவ்வளோ சைஸஸில் நீங்கள் பார்க்குறீங்க. பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பாதங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். அடுத்து பெருமாளுடைய பல சொரூபங்கள். அதில் நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியிலேருந்து நின்ற திருக்கோலத்தோட காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வர்றது சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிறோம். மான் மழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கையில் மான் இருக்க ஒரு கையில் மழு இருக்க, அப்படி சிவபெருமானுடைய தரிசனம். இங்கேயும் நிறைய மனைகள் பித்தளையில் செய்யப்பட்டது. இந்த பக்கம் ஃபுல்லாக சிவபெருமானுக்குன்னே சிவ குடும்பத்துக்காகவே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சைவ குறவர்கள், சமய குறவர்கள் அப்படின்னு 4வரோட இது பார்க்க முடியுது. அர்த்தநாரீஸ்வரர் பார்க்க முடியுது. சிவபார்வதியே அது சொர்ணாகர்ஷண பைரவர் திருக்கோலத்தில். இப்படி சிவ குடும்பம், அதுலேயே நிறைய சைஸஸ். நடராசராக அவரை வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ சைஸஸ். அடுத்தது பிரதோஷ சிவனாக வழிபடணும், பைரவராக வழிபடணும் அப்படிங்கிறவங்களுக்கானது. அப்படின்னு லிங்க திருமேனியாக வழிபடணும் அப்படிங்கிறவங்களுக்கு லிங்க சுரூபங்கள். ஆதி யோகியாக வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதி யோகி அப்படின்னு நிறைய. நந்தியம்பெருமான் இல்லாமல் எப்படி, அதனால் நந்தியம்பெருமானும் நிறைய சைஸஸ்லேயும் மாடல்ஸ்லேயும் அழகழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே பிட்சாண்டவராக நம்ம சிவபெருமானை பார்க்குறோம். சிவபார்வதி ரொம்ப அழகான சுரூபம் பார்க்க முடியுது. அடுத்தது தர்மசாஸ்தா ஐயனுக்காக ஒரு பகுதி, முருகப்பெருமானுக்காக நிறைய 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 விளக்குகளாக இருக்கட்டும், இந்த சரவணபவ ஷடாட்சர மந்திரம், இப்படி முருகர் வள்ளி தேவசேனா சமேதராக காட்சி கொடுக்கறது. முருகரை பாருங்கள், இவர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. அவருடைய ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி அழகழகான திருமேனியோட முருகப்பெருமான். ஓம் எவ்வளோ
தனித்துவமான சிலைகளாக இருக்கிற மாதிரியும் மனைவிமாரோடு இருக்கக்கூடிய சிலைகளும் நிறைய பார்க்குறோம். அடுத்து இங்கேயும் முருகப்பெருமான் திருவாட்சியோடு இருக்கக்கூடியது, தனியாக சிலை மட்டும் அப்படின்னு நிறைய சுரூபங்களை இங்கே முருகருக்காகவே ஒரு செக்ஷன் ஒதுக்கி அழகாக திருச்செந்தூர் முருகனை கூட நம்ம தரிசனம் பண்ணலாம், பழனி முருகரை கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தண்டாயுதபாணியாகவும் திருச்செந்தூர் முருகராகவும் காட்சியளிக்கிறார். விளக்குகளும் அறுமுக விளக்காக ஏற்றுற மாதிரி வேல் வழிபாட்டுக்குரியது அப்படின்னு நிறைய பார்க்க முடியுது. கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்காட்சி அப்படிங்கும்போது அழகாக டேபிள் போட்டு என்னெல்லாம் கண்காட்சியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை நம்ம பார்த்துட்டே வர்றோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் விளக்குகள், ஆன்டிக் விளக்குகள்னு ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார், பஞ்சலோகத்தில் வேல், நடராச பெருமான் நல்ல 3 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடியவராக இருக்கார், யானை, கருடாழ்வார், முருகப்பெருமான், விநாயக பெருமான், பெருமாள், இப்படி பெருமாளுடைய சுரூபங்கள் பழனி ஆண்டவராக தண்டாயுதபாணியாக இருக்கிறது ராதே கிருஷ்ணான்னு பார்க்குறோம். இங்கே சங்கு சக்கர விளக்குகள் 2 பிரம்மாண்டமான விளக்குகள் இந்த கொலு மண்டபம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சலோக அணிவகுப்பு அப்படிங்கிற மாதிரி பஞ்சலோக சிலைகளில் எல்லாமே ராஜராஜேஸ்வரியினுடைய தர்பார்லேருந்து நிறைய சிலைகள் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த இடத்துல பிரதானமாக நடராச பெருமானை வச்சு சைவ குறவர்கள் அப்படின்னு 4 இங்கே இருக்காங்க. திருஷ்டி கணபதியும் முருகரும் இங்கே இருக்காங்க. அப்பாவோட 2 மகன்களும் இணைஞ்சிருக்க சைவ குறவர்களையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இங்கே வந்தால் ராயல் பிராஸ்னு ஒன்று இப்போ சமீபமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரியான ராயல் பிராஸ் ஐட்டம்ஸில் ராம் பரிவாராக இருக்கட்டும், விஷ்ணு சிலைகளாக இருக்கட்டும், முருகப்பெருமான் சிலைகள், அதில் நிறைய மணி மாதிரி அதில் கருடாழ்வார் இருக்கிறது, நந்தியம்பெருமான் இருக்கிறதுன்னு சிவபெருமான்லேருந்து ராயல் பிராஸில் ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேயே விளக்குகள் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அடுத்தது பஞ்சலோக திருமேனியே ரொம்ப ரொம்ப அழகழகான சிலைகள் என்னதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜசியாமலாலேருந்து, பாலாலேருந்து, அன்னபூரணி, மகாலட்சுமி தாயார், தர்மசாஸ்தா ஐயன், இப்படி பிள்ளையார், முருகர்னு எல்லாமே பிராஸில் எல்லாமே பஞ்சலோகத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பகுதியையும் கடந்து அங்கங்கே நம்ம விளக்குகளை அழகாக அலங்காரமாக பார்த்துட்டு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த விளக்கெல்லாம் நம்ம ஆசாசியாக பார்த்துட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இங்கே முக்காளி வகைகள், தட்டு வகைகள், மனை வகைகள்னு இருக்குது. இங்கே வராகியம்மனுடைய விளக்கு அஷ்ட தீபம் ஏற்றுவாங்க வராகிக்கு. அந்த மாதிரி 8 தீபங்களுக்கு நடுவில் வராகி அம்பாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சி. இப்படி நிறைய ட்ரெடிஷ்னல் விளக்குகள், அதுலேயே அடுத்த சைஸில் பெருசாக பிரம்மாண்டமான விளக்குகள். அடுத்து காமாட்சி விளக்குன்னு சொல்லி காமாட்சி அம்பாளே இருக்கக்கூடிய அழகான விளக்குகள். அதுக்கும் மேலே நிறைய விளக்குகள், படி விளக்குன்னு நம்ம சொல்கிற மாதிரி அஷ்டலக்ஷ்மி படிகளில் எழுந்தருளை பண்ணி அப்படி பிரம்மாண்டமான விளக்குகள். வராகி அம்மனுடைய சூப்பரான விளக்குகள், பெருசு சைஸில். வராகி வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அந்த சைஸில் வாங்கிக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ். அடுத்தது பச்சை கற்பூரம் ஏற்றி அந்த மாதிரியான விளக்குகளும் பார்க்குறோம். அகண்ட தீபங்களும் நம்ம பார்க்குறோம். வராகி அம்மனே சின்ன சைஸில் எனக்கு விளக்கு காம்பேக்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் குபேர விளக்கு, ஓம் விளக்கு, சரவண பவ அப்படின்னு போட்டு அந்த மாதிரி விளக்கு, அதுலேயே மாடல்ஸ் நிறையா அப்படி பார்க்க முடியுது. நிறைய பூஜா ஐட்டம்ஸும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம்.
அடுத்தது அஞ்சரைப்பெட்டி மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இதை திறந்து பார்ப்போம். இது மாதிரி இருக்குது. ஒத்த கையில் கேமரா வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் பார்க்குறோம். தூபக்காலே ரொம்ப ரொம்ப அழகான ஐட்டம்ஸாக நம்ம தூபம் காட்டுறதுக்குரிய பொருட்கள் பார்க்குறோம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உகந்தது, திருநீரெல்லாம் வைக்கக்கூடியது, குங்குமச்சிமிழ் வகைராக்கள், சந்தன பேலா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். அடுத்தது பஞ்சபாத்திர உதிர்ணி, அடுத்தது பன்னீர் சொம்பு மாதிரியான ஐட்டம்ஸ், அதுலேயே மாடல்ஸ் இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு, தட்டு வகைகள், அதுவும் அழகழகான அலங்காரமான தட்டு வகைகள். பஞ்சபாத்திரம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும், சின்ன சின்ன கலசங்களும் ஷேப்லேயும், பாக்கு இடிக்கிறதுலேருந்து, மருந்து பொருட்கள் இடிக்கிறதுலேருந்து, குட்டி குட்டியாக பால் வைக்கக்கூடிய சொம்புலேருந்து, அது காப்பர்லேயும் இருக்குது. அந்த மாதிரி பஞ்சபாத்திரங்கள் காப்பர்லேயும் இருக்குது, பிராஸ்லேயும் இருக்குது. தூபக்காலும் வித்தியாசமாக நம்ம விளக்கு வடிவத்தில் நம்ம பார்க்குறோம். இப்படி இங்கே பார்த்துட்டே வந்தோன்னா நிறைய பெரிய சைஸாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்து, அடுத்தது பவுல்ஸ் மாதிரி இருக்கிறது, பூக்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதில் நிறைய சைஸஸும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த தட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல கனமாக பார்க்க பார்வையாக இருக்குது. பிள்ளையாரை வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு குட்டி தட்டுலேருந்து அவ்வளோ அழகாக குட்டி குட்டி தட்டுகள்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இப்படி வரிசையாக அகல் விளக்குகளும் நிறைய மாடல்ஸில், கார்த்திகை தீபம்னாலே அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பவுலில், குட்டி பவுல்லலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான பவுல்ஸ், அப்புறம் குங்குமச்சிமிழ் வகைராக்கள், இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம், அந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற டப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாடல் விளக்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய விளக்குகள். அடுத்தது தாமரை விளக்குகள்லேயே உயரம் கம்மியாக குட்டியாக இருக்கிற மாதிரியான விளக்குகளும் பார்க்குறோம். உயரம் பெருசாக, ஹைட்டு வந்து தண்டு நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி, உயரமாக இருக்கிற மாதிரியான விளக்குகளும் பார்க்குறோம். குத்து விளக்குகளில் வீட்டில் சின்னதாக வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு தகுந்ததும் நிறையா சாஸ்தா விளக்குகள், அடுக்கு விளக்குகள், அதுக்கப்புறம் சிம்மாசனம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியது, அகண்ட தீபமாக பெரிய பெரிய விளக்குகள், அப்புறம் இந்த கிளை விளக்கு, தீபாராதனை காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிளை தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, இப்படி நிறைய விளக்குகள் கலெக்ஷன்ஸும் குட்டி குட்டியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம பிள்ளையாரை மீண்டும் தரிசனம் பண்ணி எவ்வளோ ஏராளமான விளக்குகள் நடுவில் டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க. ஒன்றொன்றுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கிற மாதிரியான விளக்குகள் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. இந்த விளக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. மயில் உட்காந்துருக்கு, பஞ்சமுக தீபாராதனை காட்டுற மாதிரியான விளக்கு. இப்படி பார்க்குறோம். சாவி விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளக்குகள் பார்த்துட்டு, இங்கெல்லாம் சாஸ்தா விளக்குகள் மாதிரியான அமைப்பு நம்ம பார்க்க முடியுது. பெரிய பெரிய சாஸ்தா விளக்குகள், அதில் ஏக தீபம் இருக்கக்கூடிய பிள்ளையார் விளக்கு, மகாலட்சுமி விளக்குன்னு ஏக தீபம் மட்டும் ஏற்றி, இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி குழியாக கீழே தாமரை மலர்ந்துருக்கிற மாதிரி, அந்த ஒரு விளிம்பு வர்ற மாதிரியான அமைப்போடு இருக்கக்கூடிய அன்னப்பட்சி விளக்குகள் அப்படின்னு இங்கேயும் ஒரு பெரிய செட்டப் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இந்த விளக்குகளுடைய அணிவகுப்பு தொடருது. இங்கேயும் நிறைய விளக்கு மாடல் நம்ம பார்த்துட்டே வர்றோம். சங்கு சக்கர விளக்கு வித்தியாசமான அமைப்பில் அப்படி நம்ம விளக்குகளை கண்டினியூஸாக பார்த்துட்டே வர்றோம். சாவி விளக்குங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி விக்கிரக சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த திரி போடுறத இறக்குறது ஏற்றுறதுன்னு பண்ண முடியும். அந்த மாதிரியான அழகழகான பீடங்கள், வித்தியாசமாக இருக்கக்கூடிய விளக்குகள், நல்ல குழிவாக பூ மாதிரியான ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த விளக்குகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது, இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வால் ஹேங்கிங்ஸ் நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. இதை தாண்டி உள்ளே வந்தோன்னா ஒரு பழைய காலத்து சமையல் கட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அது எல்லாமே இங்கே ஒட்டுமொத்தமாக பார்த்துட முடியும்.
அவ்வளவு பாத்திர வகைகள், கடாய் வகைகள், உருளி வகைகள், அந்த மாதிரி பால் காய்ச்சற ஏனத்துலேருந்து பானை நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கூடிய பானையிலேருந்து வெண்கலத்துலேயும் சரி பித்தளையிலையும் வெண்கலத்தில் செய்யக்கூடிய பானைகள், இந்த மாதிரி அடுக்கு பாத்திரங்கள், சம்படங்கள், சொம்பு வகைகள் அப்படின்னு நிறைய மாடல்ஸ். அடுத்தது ஈயசொம்பு வகைராக்கள் அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம். முரத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவான்னு சொல்கிறது இங்கே முரமே அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான கரண்டியிலேருந்து தோசைக்கல்லேருந்து எல்லாமே நம்ம இந்த புட்டு அவிக்கிற அந்த பாத்திரத்துலேருந்து எல்லாம் இங்கே குடம் தவளைன்னு எல்லா பொருட்களையும் நம்ம இங்கே சூப்பராக பார்க்குறோம். இது லிட்ரலி ஒரு சமையல் பாத்திர வகைகளுக்கான ஒரு இடமா இருக்குது. அடுத்தது இப்படியே வந்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷனாக பெரிய பெரிய தட்டுகள், தாம்பாளங்கள், சின்ன தட்டு, பிள்ளையார் வைக்கிறதுக்கான தட்டுகள், உருளிகள் இப்படின்னு அந்த தட்டுகள்லேயே தாம்பாளத்துலேயே வேறு வேறு ஷேப்பு, உருளிலையும் சின்னது பெருசுன்னு சைஸஸ். இங்கேயும் உருளிகளை நிறைய பார்க்குறீங்க. அழகாக குரூப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி குட்டி விளக்குகள், படி விளக்குகள், சாஸ்தாவுடைய கிளை விளக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த விளக்கு இப்படி எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி சாஸ்தா விளக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விபூதி போட்டு வைக்கிற டப்பியாக இருக்கட்டும், பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது, ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய வின்டேஜ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் பழங்காலத்து பொருட்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். குத்துவிளக்கோட தண்டு இல்லாமல் பீடமும் அந்த முகபாகமும் இருக்கிற மாதிரியான அழகழகான விளக்குகளை நம்ம பார்க்குறோம். ஒன்றொன்றுமே ஒரு அழகு கொடுக்குற மாதிரியான ஷேப்ஸில் இருக்கிறது. பிரதோஷ விளக்கு 2 மாடலில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதனுடைய கண்டினியூஷனாக இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள், பூ வடிவத்தில் இருக்கக்கூடியது, நாகர் இருக்கக்கூடிய விளக்குகள், அன்னப்பட்சி இருக்கக்கூடிய விளக்குகள் அப்படின்னு நிறைய பார்க்குறோம். மேலேயும் குத்து விளக்குகள் ஏராளம். அகண்ட தீபமாக ஆத்ம தீப விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நந்தா விளக்கு. இந்த நந்தா விளக்கு மாடலும் நிறைய நம்ம பார்க்குறோம். கீழே பாருங்கள், இந்த மாதிரி பிள்ளையார் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்ருக்க மாதிரி, பாத்டப்பில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய இந்த பிள்ளையார்லேயும் அழகழகாக பார்க்குறோம். அடுக்கு தீபாராதனை காட்டுறதுக்கு தேவையானது, அபிஷேகத்துக்கு, விக்கிரகத்துக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. 0லேருந்து ஆரம்பித்து 2, 4, 6, 1, 2, 3லேருந்து நிறைய சைஸஸும் நம்ம பார்க்க முடியுது. குபேர விளக்குகள், பஞ்சமுக ஆரத்தி காட்டுறதுக்கே வேறு வேறு மாடல் சைஸஸில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்படி இங்கே வந்தால் திரும்பவும் தீபாராதனை காட்டுறதுக்கான விஷயங்கள் நிறைய. இங்கே சிம்மாசனம் மாதிரி நம்ம அம்பாள் தெய்வ ஸ்வரூபங்களை வைக்க முடியும். அன்னப்பட்சி விளக்குகள், இங்கேயும் அந்த மாதிரி நிறைய விளக்குகள். இது சாம்பிராணி ஊதுபத்தி, அதற்கான ப்ரொவிஷன்ஸோடு இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பார்க்குறோம். அகண்ட தீபமாக ப்ளெயினான தீபம் மணிக்கணக்காக கோயிலில் கொடுத்துட்டு அவங்க ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான தீபங்கள். இங்கே மாங்காய் ஷேப்பில் குங்குமம் விபூதி வைக்கலாம், அந்த மாதிரி அழகாக சாம்பிராணி டப்பிங்கிற மாதிரியானது. இப்படி இங்கே நிறைய பார்க்குறோம். ட்ரெடிஷ்னலான விளக்குகளும் திரும்பவும் வரிசையாக அவ்வளோ கண்கோடி வேண்டுங்கிற மாதிரி அத்தனை விளக்குகளும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் அத்தனை விளக்குகள், இங்கேயும் துளசி மாட விளக்கு, அப்படி அமைப்பில் நிறைய விளக்குகள் அப்படி பார்த்துட்டே வர்றோம். பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். அழகான பட்டு நூல் மாலை போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கார். சங்க சக்கரதாரியாக பெருமாள் சிரிச்ச முகமாக சூப்பராக இருக்கார். சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி அப்படின்னு நம்ம சிவகாஞ்சியாக நடராச பெருமான் சிவகாமியோடு பார்த்துட்டு இப்போ நம்ம விஷ்ணு காஞ்சியில் வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். கிச்சன் சமையல் பாத்திரங்கள்லேருந்து அப்படியே இந்த விளக்குகள் எல்லாம் பார்த்துட்டு, பெரிய பெரிய குத்து விளக்குகளையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பெருமாளையும் தரிசனம் பண்ணி அழகாக வர்றோம். இந்த ஏக தீபங்கிறது சங்கு சக்கர விளக்கா
நமக்கு ஏகதீபத்தில் கிடைக்கிது. இப்படி வரிசையாக இங்கே வைஷ்ணவர்களுக்குரிய விளக்குகள் எல்லாம் அப்படியே அணிவகுத்து நிற்கிற மாதிரி இங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான செட்டப் இங்கேயும் வைணவர்களுக்காக. அடுத்தது இங்கே கோமாதா, அடுத்து பாவை விளக்கில் மாடலாக அத்தனை டிசைன்ஸு. கிறிஸ்மஸ் வர்றது, கிறிஸ்டியன்ஸ்க்காக அவங்களுக்காக இயேசுநாதர் இருக்கக்கூடியது, பாவை விளக்குகளாக இருக்கட்டும், இங்கே வாழை மரங்கள் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், கற்பக விருட்சம் இருக்கிறதா இருக்கட்டும், இங்கே கலசம், இன்னும் ஏராளமான விளக்குகள், கிஃப்டிங்காக கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கால் தூக்கி இருக்கக்கூடிய ஹார்ஸ் ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க, மான் வகைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய மாடல்ஸில் கோமாதா, காமதேனு, சிம்மம், ஆமை இருக்கிறது. ட்ரெடிஷ்னல் விளக்குகள்லேயும் சைஸஸ் இருக்குது. அடுத்தது பிரதோஷ விளக்கு வகைகள், ஆன்டிக் விளக்கு வகைகள் அப்படின்னு இங்கே யானையும் நிறைய சைஸஸில் அழகழகாக டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க. கோமாதாவுடைய டிஸ்ப்ளேவும் பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு வந்த மொத்த போர்ஷன். சிலைகள் அதெல்லாம் பார்த்துட்டு வர்றோம். பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் சிலையும் பார்க்குறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக காப்பருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு காப்பரில் நல்ல நல்ல பெரிய பெரிய சிலைகள்லாம் காப்பரில் நம்ம பார்க்க முடியுது. வரிசையாக இப்படி இவ்வளோ சிலைகளும் நம்ம பார்க்குறோம். இங்கேயும் குத்து விளக்குகள். நம்ம ஏற்கனவே நடராஜரை பார்த்துட்டு அப்படியே பிரதட்சணமாக போனோம். இப்போ இந்த பக்கம் வந்து இங்கேயும் அண்ணாமலையாருடைய சிலையாக இருக்கட்டும், இப்படி நிறைய 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 சிலைகள், இந்த மாதிரியான பீடங்கள், திரி ஸ்டாண்டு மாதிரி, பூஜைக்கு வேணுங்கிற காயின்ஸ், நடராஜர், சிவகாமி, காமாட்சி அம்பாள் திருவாட்சி இல்லாமல் இப்படி பல சுரூபங்களில் நம்ம பார்க்குறோம். நிறைய சிலைகள் ரெடிமேடாக அப்படியே வந்து வாங்கிட்டு போகலான்ற மாதிரியான பஞ்சலோக சிலைகள் ஏராளமாக நம்ம பார்க்க முடியுது. முருகப்பெருமானுக்காக இருக்கட்டும், இங்கே மகாமேரு இருக்கக்கூடியது பார்க்குறோம். இவ்வளவையும் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோன்னா ஃபுல்லாக பிரம்மாண்டமான விளக்கு. ஒரு பக்கம் கிருஷ்ணர், மாரியம்மன் இப்படி இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வராகியம்மனுடைய வழிபாட்டுக்கு உரிய பல விஷயங்களும் இங்கே வச்சுருக்காங்க. அழகழகாக அன்னபூரணிக்காக ஒரு செக்ஷன், அதில் பெருசும் சின்னதுமாக நிறைய சைஸஸ், சரஸ்வதிக்காக ஒரு செக்ஷன், பாலாம்பிகைக்காக ஒரு செக்ஷன் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. குபேரலக்ஷ்மிக்காகவும் நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே நிறைய நிறைய சிலைகள், விளக்குகளை தொடர்ந்து பார்க்குறோம். அஷ்டலக்ஷ்மியில் கஜலக்ஷ்மி இருக்கிற மாதிரி இங்கே மகாலட்சுமி தாயாருக்குன்னே ஒரு போர்ஷனை ஒதுக்கியிருக்காங்க. அம்பாளுடைய திருமுகம் மட்டும் இருக்கிறது. அப்படி நிறைய பார்க்குறோம். இந்த பக்கமும் மகாலட்சுமி தாயாருடைய சுரூபங்கள். அப்படியே வரிசையாக வந்தால் துல்ஜாப்பூர் பவானி, மகாலட்சுமி தாயார், இப்படி நிறைய சிலைகள். இங்கே சரஸ்வதி அம்பாள் அழகாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது. இங்கே திருவாட்சியோட பெரிய பெரிய மனைகளை நம்ம பார்க்குறோம். காமாட்சி அம்பாள்லேருந்து, மாரியம்மன்லேருந்து, மகிஷாசுர மர்தினியிலேருந்து, துர்க்கையிலேருந்து இப்படி நிறைய நிறைய சிலைகள். சரஸ்வதியும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம். காமாட்சி பார்க்குறீங்க, வராகர் பார்க்குறீங்க, தக்ஷிணேஸ்வர் காளி பார்க்குறீங்க, திருஷ்டி கணபதியிலேருந்து இங்கே கிருஷ்ணர் வகைராக்கள். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ராம்லல்லா, எப்படி வந்து ராமர் வந்து சின்ன குழந்தையா கீழே உட்காந்துட்டு கையில் வில்லு வச்சிட்ருக்கக்கூடிய காட்சி. இப்படி எல்லாமே அவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணர் பாருங்கள், மரத்தடியில் வெண்ணத்தாழியோடு அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். இப்படி பஞ்சமுக ஆஞ்சநேயர்லேருந்து ஆஞ்சநேய ஸ்வரூபங்கள் நிறைய நிறைய இருக்கிற மாதிரி பார்க்குறோம்.
கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணாவாக இருக்கக்கூடிய பல சொரூபங்களும் குட்டி குட்டி சிலைகள் நம்ம gift கொடுக்கறதுக்காக பிள்ளையார், பெருமாள், கிருஷ்ணர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியுது. பறவைகளே சூப்பராக குருவி, கிளின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான இந்த பறவைகளையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போது இங்கே ஒரு செட்டப்பில் அழகாக பிரதோஷ சிவன்லேருந்து இங்கே விளக்குகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. ஊஞ்சலில் இருக்கக்கூடிய பிள்ளையார்லேருந்து நிறைய விளக்குகள் இந்த ஒரு செட்டப்லேயும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த தர்மசாஸ்தாவுடைய சன்னதி கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது எப்படி தர்மசாஸ்தாவை நம்ம பிரதட்சணமாக போயிட்டு வரும்போது பார்ப்போமோ அந்த மாதிரி 18ஆம் படி வச்சு சாஸ்தா விளக்குகள் வச்சு பாவை விளக்குகளுடைய அணிவகுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா சைஸஸ்லேயும் ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து இருக்கிற எல்லா சைஸ்லேயும் எல்லா மாடல்லையும் இருக்கக்கூடிய பாவை விளக்குகளை நம்ம பார்த்துட்டே வர்றோம். அடுத்ததும் மயில் விளக்குகள், வராகியம்மன் விளக்குகள்னு இங்கே இவ்வளோ விளக்குகளை நம்ம பார்த்து ரசித்தோம். இவ்வளவையும் பார்த்துட்டு வரும்போது தான் நம்ம நிறைவுக்கு வர்றோம். நிறைவு திரும்ப நம்ம நடராச பெருமான்கிட்ட, சிவகாமி தாயாரோடு இருக்கக்கூடிய நடராச பெருமான்கிட்ட நம்ம நிறைவு பண்ணுறோம். ரொம்ப அழகான இந்த சன்னதியை, இந்த கோயிலை நம்ம தரிசனம் முழுமையாக பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சு இங்கே வரும்போது நிறைவு, அந்த தொடக்கம் இருக்கிற அந்த இடத்துக்கே நம்ம வரணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம். அப்படி ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வந்த அந்த கம்ப்ளீட்னஸ் நமக்கு வர்ற மாதிரி அவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பார்க்க பார்க்க தெய்வீகமாக இருக்கக்கூடிய இந்த தெய்வானுபவத்தை நீங்களும் நேரில் பார்த்து ரசிக்கணும். பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியை நம்ம ஒரு விர்ச்சுவல் டூராக உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ரொம்ப அருமையாக இதை ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நேரில் பார்க்குற ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா நான் ஓவராலாக தான் காட்டிகிட்டு வந்திருக்கேனே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்றொன்றையும் பார்த்து ரசிக்கணும். குடும்பத்தோடு நீங்கள் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு கடைக்கு நீங்கள் நேரில் பாருங்கங்கிறத அன்போடு நான் சொல்லிக்கிறேன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸுடைய இந்த பிரம்மாண்டமான விளக்குகள் கண்காட்சி 29ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து தொடங்கி டிசம்பர் 13 பெரிய கார்த்திகை தீபம் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் கண்காட்சியை பார்வையிடலாம். குடும்பத்தோடு பார்த்து நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு தொடர்பான இவ்வளவு பிராஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ நிச்சயமாக இதை பயன்படுத்திட்டு எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.